ஓகே. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம்னா, இப்போதைக்கு வந்துட்டு நான் ஏல வந்துட்டு 1, இந்த மாதிரி பில வந்துட்டு 2, இத மாதிரி இண்டிவிஜுவல் நம்பர் இல்லைன்னா இண்டிவிஜுவல் வேர்டிங் நான் எழுதுறேன். கரெக்டா? இப்போ ஒரு வேரியபிள் சூஸ் பண்ணா அதுல ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ண முடியுது, இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் சூஸ் பண்ண முடியுது, இல்ல ஒரே ஒரு பூலியன் இல்ல ஃப்ளோட் ஒரு இதுதான் ஸ்டோர் பண்ண முடியுது. இப்போ இன்கேஸ் நான் உங்களை வந்துட்டு ஒரு 10 நம்பர் வந்துட்டு ஸ்டோர் பண்ண சொல்றேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோல் நம்பர்ஸ் கூட வச்சுக்கோங்க. ஒரு 10 இது ஸ்டோர் பண்றேன்னா என்னால ஒரு இதுக்கும் ஒரு நேம் எழுதி, கரெக்டா? ஸோ அது வந்துட்டு ஒரு இதுக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணீங்கன்னா போய்கிட்டே இருக்கும், லென்த்தா போயிட்டு இருக்கும், அதை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நமக்கு என்ன வந்ததுன்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. லிஸ்ட் வந்துட்டு எதுக்காகனா ஒரு மல்டிபிள் நம்பர்ஸ் இல்லைன்னா மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸ் இல்லைன்னா எல்லாம் கம்பைன் பண்ணி, ஓகேங்களா? ஸோ இதுல கணக்கெல்லாம் கிடையாது. உள்ள வந்துட்டு நீங்க நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன் எவ்வளவு வேணாலும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் வேல்யூஸை ஹோல்டு பண்றதுக்காக தான் லிஸ்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டை வந்துட்டு எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ல லிஸ்ட் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்துட்டு நீங்க வேல்யூஸ் வந்துட்டு கமா செப்பரேட்டடா நீங்க ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இத மாதிரி வந்துட்டு கமா செப்பரேட்டடா நீங்க எவ்வளவு வேல்யூஸ் உள்ள வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல வந்துட்டு நான் ஒன்லி நம்பர் தான் கொடுக்கணுமா, வேர்டிங் தான் கொடுக்கணுமான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்க மிக்ஸ்டா வந்துட்டு இத மாதிரி வந்துட்டு வேல்யூஸ் கமா செப்பரேட்டடா வந்துட்டு மிக்ஸ்டா கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெறும் நம்பர் தான் ஸ்டோர் பண்ணணும், ஸ்ட்ரிங் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மிக்ஸ்டப்பா கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. இப்போ இந்த லிஸ்ட் வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணும்? இப்போ இந்த லிஸ்ட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த லிஸ்ட் வந்துட்டு எப்படி ஸ்டோர் பண்ணும், உங்களோட மெமரியில வந்து எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா கண்டினியூஸா மெமரி வாங்கிடும் உங்களோட ரேம்ல போயிட்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு பாக்ஸ் பை பாக்ஸா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூ வாங்கிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு பாக்ஸ் பை பாக்ஸா வேல்யூ வந்து மெமரி அலோகேட் பண்ணிக்கும், ரேம்ல போயிட்டு அலோகேட் பண்ணிக்கிறோம். நீங்க கமாவா கொடுக்கறது எல்லாத்தையுமே பக்கத்துல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 2, 4, 10, 5, 15, 3 சொல்லிட்டு இது எல்லாமே நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு பேர் வந்துட்டு நான் லிஸ்ட்னு வச்சிருக்கிறேன் அப்படின்னா அதோட பேர் வந்துட்டு லிஸ்ட், வேரியபிள் நேம் லிஸ்ட். அதுல இருக்கிறது எல்லாமே இது எல்லாமே உள்ள நடக்கக்கூடியது. இந்த ரேம்ல வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ல அடுத்தடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுக்குள்ள வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். இப்போ இதுல இருந்து வேல்யூ எடுக்கணும்னா உங்களோட பைத்தானுக்கு எப்படி எடுக்க முடியும்? ஏன்னா இப்போ சிங்கிள் இதுனா நான் ஏன் கால் எனக்கு அதுல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இதுல இருந்து நான் ஸ்பெசிபிக்கா ஒரு வேல்யூ வந்துட்டு எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இப்போ உங்க ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். இப்போ லிஸ்ட்னா என்டையரா இருக்கு, ஒரு இதையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்பரிங் மூலமா ஞாபகம் வச்சுக்கணும். அதை பேர் இண்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ கண்டினியூஸா பாக்ஸ் இருக்கும்போது 0ல இருந்து ஆரம்பிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். 0, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நான் இங்க வந்துட்டு மூணு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா 0, 1, 2. 0th பொசிஷன்ல 10ன்ற நம்பர் இருக்கு, 1ன்ற பொசிஷன்ல 20 நம்பர் இருக்கு, 2ன்ற பொசிஷன்ல 13ன்ற நம்பர் இருக்கு. அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். பாக்ஸஸ் வந்துட்டு நம்பர் பண்ணி வச்சுக்கணும். ஆரம்பிக்கிறது 0ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? இது பேரு இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறது நம்ம ஸ்டோர் பண்ண வேண்டிய எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும் உங்களோட ப்ரோக்ராம். அண்ட் இதை யூஸ் பண்ணி தான் நீங்க வேல்யூவையும் வெளியில எடுக்க முடியும், அப்டேட்டும் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், list.py அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா நம்பர்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் இதை மாதிரி வந்துட்டு ஒரு 4 நம்பர் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 4 நம்பர்னா இண்டெக்ஸ் படி பார்க்கும்போது 0, 1, 2, 3 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ எனக்கு 0ல இருக்கிற வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா நான் 0ல இருக்கிற வேல்யூவை எடுத்து நான் பிரிண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன்னா பிரிண்ட்னு கொடுத்து என்னோட வேரியபிள் நேம் இன்னும் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள வந்துட்டு உங்களோட இண்டெக்ஸ் வந்துட்டு நீங்க கொடுக்கணும். இண்டெக்ஸ் 0னா 0th இண்டெக்ஸ் வந்துட்டு 0ன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் இதே மாதிரி என்ன பண்றேன்னா 1ன்ற இண்டெக்ஸ் கொடுக்குறேன், இதே மாதிரி 2ன்ற இண்டெக்ஸ் கொடுக்குறேன்,
3ன்ற இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி வேல்யூவை எடுக்கலாம். வெளியில எடுக்கணும்னா நம்பர்ஸ், உங்களோட வேரியபிள் நேம் நம்பர்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா லிஸ்ட் டாட் பியூன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 12 இருக்கிறத எடுத்து பிரிண்ட் பண்ணது 11, 123, 124. என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதோ 1 by 1 எடுத்து எனக்கு பிரிண்ட் அடிக்குது. ஓகேவா? ஸோ இது நம்பர்ஸை வெளியில எடுத்து பிரிண்ட் பண்ண நான் அப்டேட் பண்ணணும்னு வைப்பேன். இப்போ 0th பிளேஸ் அப்டேட் பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். இப்போ இதில் ஆல்ரெடி எனக்கு 4 நம்பர் இருக்கு, நான் 5ஆவதா ஒரு நம்பர் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்பர்ஸ் டாட் அப் அண்ட் அப்படின்னு ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அப் அண்ட்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல நீங்க எந்த நம்பர் வந்துட்டு ஆட் பண்ணணுமோ நீங்க அதை கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் 1 to 5ன்னு சொல்லி நான் ஆட் பண்றேன். இதை மாதிரி நீங்க கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா கடைசியில ஆட் ஆகும். அப் அண்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு கடைசியில நீங்க கொடுக்குற நம்பரை ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் என்னோட நம்பர்ஸ் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை எடுத்து விட்டுறேன். ஸோ நம்பர்ஸ் வந்துட்டு நான் அப்படியே பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகிருக்குன்னு பாருங்க, நான் கொடுத்த 125 வந்துட்டு கடைசியில் ஆட் ஆகுது. கரெக்டா? அண்ட் உங்க லிஸ்ட் வந்துட்டு நீங்க எந்த ஆர்டர்ல இன்சர்ட் பண்றீங்களோ அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். இப்போ நான் 123, 124, 125 கொடுத்தேன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் இதுல டூப்ளிகேட் வேல்யூவும் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். இன்கேஸ் வந்துட்டு நான் 12, 11, 12 அகைன் வந்துட்டு நான் கொடுத்தாலும் எனக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்துட்டு அலோவ் பண்ணும் லிஸ்ட். ஓகேவா? லிஸ்ட் வந்துட்டு டூப்ளிகேட் அலோவ் பண்ணும், ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். இப்போ அப்பன்னு கொடுத்தா லாஸ்ட் வந்துட்டு ஆட் ஆகும். நான் இன்கேஸ் வந்துட்டு எனக்கு மாடிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு இந்த 12ன்றதை எடுத்துட்டு 122ன்னு சொல்லிட்டு நான் மாற்றணும். அதுக்கு பேர் அப்டேட் பண்றோம். ஸோ அப்டேட் பண்றது எப்படி பண்ணணும்னா இப்போ 12 வந்துட்டு எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, 0, 1, 2 செகண்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்ன பண்றேன்னா என்னோட நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஸ்கொயர் பிராக்கெட் செகண்ட் இண்டெக்ஸ் 2 ஈக்குவல் டு 122. ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 122னா என்ன ஆகும்னா ரெண்டாவது இண்டெக்ஸ்ல 122ன்ற நம்பரை ஆட் பண்ணி விடும், ஸ்டோர் பண்ணி விடும். ஸோ இன்கேஸ் இதுல பிரிண்ட்ல வந்துட்டு பக்கத்து ரூம்ல இல்லைன்னா வெயிட் பண்ணிக்கணும். கிளாஸ் போய்கிட்டு இருக்கு, நான் கூப்பிடும் போது இல்லைன்னா கிளாஸ் வெயிட் அங்க உட்காந்து டிஸ்கஸ். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா 123ன்னு சொல்லிட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. கரெக்டா? ஸோ சாரி 122ன்றதை எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. 12ன்னு இருந்த இடத்துல 122 எனக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ இதுக்கு பேர் அப்டேட் பண்ணணும், வேல்யூஸ் வந்து அப்டேட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் அப் அண்ட் கொடுத்தா எனக்கு என்ன நடக்குதுன்னா கடைசியில போய் எனக்கு ஆட் ஆகும். கரெக்டா? எனக்கு இதுல கடைசியில வந்துட்டு ஆட் பண்ண வேண்டாம், எனக்கு இடையில எங்கேயாவது ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்க 12 இருக்குதுன்னா இந்த 11, 12க்கு ஓகே. ஸோ எனக்கு இப்போ இங்க என்ன இருக்குன்னா இதுக்கு இடையில வந்துட்டு நான் 121 நான் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எந்த இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணணும்னு நான் பார்ப்போம். இப்போ 0, 1, 2ன்ற இடத்துல எனக்கு 121 வரணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா நம்பர்ஸ் டாட் இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த இண்டெக்ஸ்ல ஆட், எனக்கு ரெண்டாவது இண்டெக்ஸ்ல ஆட் காமா என்ன வேல்யூ ஆட். ஸோ 121ன்ற வேல்யூ நான் ஆட். என்ன பண்றேன்னா இப்போ பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்னோட நம்பர்ஸ் வந்துட்டு அகைன் நான் பிரிண்ட் பண்றேன். அகைன் ரன் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு 122ன்னு இடையில வந்துட்டு ஆட் ஆகிருக்கு. கரெக்டா? ஸோ ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணணும்னா இன்சர்ட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். இன்சர்ட் யூஸ் பண்ணிட்டு எந்த இண்டெக்ஸ் கமா இதை யூஸ் பண்ணீங்கன்னா வந்துட்டு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணி விடும், அப்படியே என்டையரா மூவ் பண்ணி விட்டுட்டு வச்சு. ஓகே, இப்போ இன்கேஸ் வந்துட்டு இங்க நம்பர்ஸ்ல வந்துட்டு எத்தனை இருக்குதுன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். கரெக்டா? ஸோ 3 இருக்குதா, 4 இருக்கா, 5 நம்பர் இருக்குதான்னு சொல்லிட்டு
எனக்கு நம்பர் தெரியாது. எப்படி வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு என்ன ஆப்ரேஷன்னா லென்த் ஆஃப், ஓகேங்களா. ஸோ லென்த் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் என்னோட லிஸ்டோட பேரு, நம்பர்ஸ்ன்றது என்னோட லிஸ்டோட பேர், ஓகேங்களா. ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள லென்த் கண்டுபிடிச்சு அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ இங்க எத்தனை வேல்யூ இருக்கு, 3 மாதிரி 7 வேல்யூ இருக்கு. ஸோ இதை அகைன் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றேன். 7ன்னு சொல்லிட்டு எக்ஸிக்யூட் ஆகுதா. இப்போ உங்களுக்கு லென்த் வந்துட்டு 1 2 3 4 கவுண்ட் பண்ணும், ஓகேங்களா. இண்டெக்ஸ் வந்துட்டு 0 1 இதாகும். இப்போ இன்கேஸ் வந்துட்டு நான் தெரியாம வந்துட்டு இங்க 7 இருக்குது, கரெக்டா 7 நம்பர் இருக்கு. நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு நம்பர்ஸ் ஆஃப் 7ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நம்பர்ஸ் ஆஃப் 7னா என்னது, 7வது இண்டெக்ஸ்ல இருந்து எடுக்க போகுது. ஆனா நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா 0 1 2 3 4 5 6 வரை தான் இருக்கு. 7th இண்டெக்ஸ் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் 7th இண்டெக்ஸ்ல இருந்து வேல்யூ எடுக்க போறேன், ஓகேவா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, எரர் அடிக்குதா. ஸோ ரேஞ்சுக்கு வெளியில இருந்து எடுக்க ட்ரை பண்றீங்கன்னு எனக்கு எரர் அடிக்குது. இப்போ நான் எனக்கு லென்த்தை நீங்க டைரக்டா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இல்லாத இண்டெக்ஸ் தான் இருக்கும். அப்போ நீங்க கடைசியா என்ன இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் நம்பர்ஸ் -1. -1னா 6வது இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கும், ஓகேவா. ஸோ டோட்டலா இண்டெக்ஸ் படி பார்த்தோம்னா லென்த்னா 1 2 3 4 5 6 7 இது பண்ணோம். அதுல இருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட கடைசி இண்டெக்ஸ் நம்பர், ஓகேவா. ஸோ அப்போனா நான் என்ன பண்ணலாம்னா நம்பர்ஸ் ஆஃப் லென்த் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்குவேன், ஓகேங்களா. ஸோ லென்த் ஆஃப் நம்பர்ஸ் -1. அப்போ என்ன ஆகும், லென்த் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு 7 7 - 1 6. அப்போ நம்பர்ஸ் ஆஃப் 6னா கடைசி இருக்கிற 125 வந்துட்டு எனக்கு பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. 125 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குதான். ஸோ கடைசி இண்டெக்ஸ்ல இருந்து நீங்க எப்படியும் எடுக்கலாம். இல்ல எனக்கு அதாவது உங்களுக்கு கடைசியா என்ன இண்டெக்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா லென்த் ஆஃப் நம்பர்ஸ் -1. லென்த் ஆஃப் நம்பர்ஸ்னா மொத்தமா எத்தனை நம்பர் உள்ள இருக்குன்றது, லென்த் ஆஃப் உங்களோட லிஸ்ட் டோட்டலா எவ்வளவு வேல்யூஸ் இருக்குதுன்றத கண்டுபிடிச்சு. இப்போ இன்கேஸ் நான் கடைசி இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ எடுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட நம்பர்ஸ் நான் இங்க கொடுத்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இதுல வந்துட்டு -1 அப்படின்னு நீங்க கொடுக்குறது. -1னா கடைசியா இருக்கிற நம்பரை எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். -1னா கடைசி இருக்கிற நம்பர். இது வந்துட்டு ஒரு ஷார்ட் கட் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா. ஓகே. ஸோ இது இல்லாம வேற என்ன இருக்குது அப்படின்னா ஸோ லிஸ்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்பர்ஸ் டாட் ரிமூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா. ஸோ ரிமூவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த நம்பரை ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 11ன்ற நம்பரை ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ ரிமூவ்னு கொடுத்துட்டு அகைன் என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு என்னோட நம்பர்ஸ் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, 11ன்ற நம்பரை எடுத்து விட்டுருச்சு, ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு, ஓகேங்களா. ஸோ எந்த நம்பரை ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்க டாட் ரிமூவ் கொடுத்து உள்ள அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்பரை ரிமூவ் பண்ணி விட்டுரும், ஓகே. இன்கேஸ் எனக்கு வந்துட்டு என்னோட லிஸ்ட்ல வந்துட்டு 122 ஒரு நம்பர் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். ஆனா அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்குதுன்றது எனக்கு தெரியாது அப்படின்னு வச்சு 122ன்ற நம்பர் இருக்கும் என்னோட லிஸ்டுக்குள்ளன்றது எனக்கு தெரியும். ஆனா அது எந்த நம்பர்ல இருக்குதுன்றது எனக்கு தெரியாது, ஓகேவா. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்பர்ஸ் டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இண்டெக்ஸ் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல 122ன்றதை நான் கொடுத்துக்கிறேன், ஓகேவா. இப்போ இது என்ன கொடுக்கும்னா உங்களோட 122 வந்துட்டு எந்த இண்டெக்ஸ்ல இருக்குதுன்றத சொல்லும். 122 செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, அதை அவுட்புட்டா எடுக்குது, ஓகேங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா நம்பர்ஸ் டாட் கிளியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஓகேங்களா. ஸோ கிளியர்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்க லிஸ்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணி விடும். டாட் கிளியர் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், ஓகேங்களா. ஸோ டாட் கிளியர்னா லிஸ்டுக்குள்ள இருக்கிற என்டையரா வந்துட்டு டெலீட் பண்ணி விடும்.
இது வந்துட்டு டாட் கிளியர் குறியீடு. ஓகேவா? ஸோ இன்னொரு இது என்ன இருக்குன்னா, இப்போ நான் டாட் ரிமூவ்னு கொடுத்தா நான் நம்பரை ரிமூவ் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ நான் கடைசியில ஆட் பண்றேன். அதே மாதிரி கடைசியில இருந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே நான் வரணும். எண்டுல இருந்து ஒண்ணுன்னா நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரணும்னா பாப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த பாப் என்ன பண்ணணும்னா எண்டுல இருந்து ஒரு நம்பரா ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வெளியிலையும் இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி ஏ பிளஸ் பியை நீங்க ஆட் பண்ணா ஒரு அவுட்புட் வருது, அது மாதிரி இந்த பாப் வந்துட்டு ரிமூவ் பண்ணி வெளியில கொடுக்கும். நீங்க அதை ஒரு வேரியபிள்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ரிமூவ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா பிரிண்ட் ரிமூவ், அதே மாதிரி வந்துட்டு பிரிண்ட் என்னோட நம்பர்ஸ்ன்ற லிஸ்ட்டை வந்துட்டு நான் சொல்றேன். இப்போ என்ன ஆகும், பாப்னா கடைசியில் இருக்கிறத ரிமூவ் பண்ணணும்னு இங்க 125 ரிமூவ் பண்ணணும். இங்க என்ன வருது, ரிமூவ்ல வந்துட்டு 125ன்ற நம்பர் இருக்கும். ஸோ வெளியில ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டா கொடுக்கும், நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா 125 இல்லையா, ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அகைன் நீங்க பாப் கொடுத்தீங்கன்னா 124ன்றது இருக்கு. அகைன் பாப் கொடுத்தா 123ன்றது இருக்கு. இந்த மாதிரி 1 by 1 1 by 1 வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா சார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஓகேவா? சார்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணா அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா மேல வந்துட்டு கொஞ்சம் ஆர்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணேன். ஓகேவா? 124 123 அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். இப்போ இதுல பிரிண்ட் ஆனதெல்லாம் பாத்தீங்கன்னா 124க்கு அப்புறம் 123 இருக்கும். இப்போ நான் எப்போ வந்துட்டு சார்ட்னு கொடுக்குறேனோ அசெண்டிங் ஆர்டர்ல என்டையரா அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ என்னென்ன நம்பர்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு வேணா நான் என்ன பண்றேன்னா சாம்பிள் ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ல 24, 12, 32, 2, 1, அதுக்கப்புறம் வந்துட்டு 27, அதுக்கடுத்து வந்துட்டு 3 இதை மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேவா? அன்ஆர்டர்டா இருக்குது, எனக்கு எதுவுமே வந்துட்டு ஆர்டர்டா இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன்னா சாம்பிள் டாட் சார்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ சாம்பிள் டாட் சார்ட்னு கொடுத்துட்டு பிரிண்ட் சாம்பிள்ன்றதை நான் பிரிண்ட் பண்றேன். இதை ஏன் வந்துட்டு சாம்பிள் டாட் சார்ட்டை நான் உள்ள கொடுக்கல அப்படின்னா, சாம்பிள் டாட் சார்ட்னா சாம்பிள் இருக்கிற அரேஞ்ச் பண்ணிடும். அது தனிப்பட்ட முறையில வெளியில எதுவுமே கொடுக்காது. இப்போ ஏ பிளஸ் பின்னா அதுக்கு ஒரு அவுட்புட் வரும். கரெக்டா? இப்போ இங்கேயுமே பாத்தீங்கன்னா பாப்னா ரிமூவ் பண்ணும், ஆனா அது வெளியில எதுவுமே வந்துட்டு ரிமூவ்டுன்னு தனியா கொடுக்கும். நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும், வேற எதுவும் பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் 22னா இண்டெக்ஸை எடுத்து வெளியில கொடுக்கும் 122ன்ற நம்பரை, அதை நான் எடுத்து பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ இந்த சார்ட் ஆப்ரேஷன் இதெல்லாம் வெளியில எதையுமே கொடுக்காது, சார்ட்டிங் மட்டும் பண்ணி விட்டுரும், அவ்வளவுதான். வெளியில எதையும் இன்புட்டா கொடுக்காது. அதனாலதான் சார்ட்டை தனியா எழுதிட்டு சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சாம்பிளை நான் பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ எனக்கு பாருங்க அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிடுச்சா, 1, 3, 12, 24, 27, 32 இங்க அன்ஆர்டர்டா இருந்துச்சு. ஸோ சார்ட் ஆப்ரேஷன் வந்துட்டு ஆர்டர்டா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இந்த லிஸ்ட் வந்துட்டு எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, இது எல்லாமே நம்ம அடுத்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஒரு மல்டிபிள் இதை ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு திடீர்னு வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். இருக்கிறத இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாங்கன்னா அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக இது எல்லாமே தேவைப்படும்.